அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வாக்களிக்கின்ற காலை நாள், வாக்கு செலுத்துகிற நாள் இருக்குதல்லவா, அந்த நாளுடைய காலை நேரத்தில் சுபஹு தொழுகையை தவற விடாதீங்க, தஹஜ்ஜுத் தொழுகையை தவற விடாதீங்க, சுஜூதுல அல்லாஹ்ட்ட கேளுங்க, அத்தஹியாத்துல அல்லாஹ்ட்ட கேளுங்க. யா அல்லாஹ், இன்றைக்கு வாக்களிக்கிற நாள், யா அல்லாஹ், என்னுடைய வாக்கை நான் இன்ன மனிதனுக்கு செலுத்த போகிறேன், யா அல்லாஹ், என்னுடைய இந்த வாக்கால மறந்துடாதீங்க. என்னுடைய இந்த வாக்கால ஒரு இஸ்லாத்தின் விரோதி வெற்றி பெறுவானாக இருந்தால், இந்த நாட்டுக்கு துரோகம் செய்கிற ஒரு மனிதன் வெற்றி பெறுவானாக இருந்தால், என்னுடைய இந்த வாக்கால அந்த கெட்ட மனிதனை வெற்றி பெற செஞ்சிராதே ரப்பே என்று துஆ கேளுங்க. கட்டாயம் கேளுங்க சகோதரர்களே. இந்த துஆ தான் நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் விடிவு காலத்தை கொண்டு வந்து தரப்போகிறது. அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ், இந்த நாட்டில முஸ்லிமா வாழ விரும்புறோம், யா அல்லாஹ், மூமினா வாழ விரும்புறோம், யா அல்லாஹ். இந்த நாட்டில யார் ஜனாதிபதியாக வந்தால் ஈமானோடு நிம்மதியாக வாழலாமோ, இஸ்லாத்தை பின்பற்றி நிம்மதியாக வாழலாமோ, அவரை வெற்றி பெற செஞ்சிரு ரப்பே என்று அல்லாஹ்ட்ட முடிவை கேளுங்க சகோதரர்களே. அல்லாஹ்ட்ட முடிவை கொடுங்க. நான் இவரை விரும்புறேன், வெற்றியத்தான் கேட்காதீங்க சகோதரர்களே. அல்லாஹ்விடத்தில் முடிவை கொடுத்து, அல்லாஹ் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிர்ப்பு காட்டாத, நாட்டுக்கு துரோகம் இழைக்காத ஒரு ஜனாதிபதியை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். நிச்சயமாக இந்த துஆவின் மூலம் எங்களுக்கு விடுதலை கிடைக்கலாம் சகோதரர்களே.